இங்க கல்பனான்ற பொண்ணு எப்பயும் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு இருக்கா. அவளை டெய்லி ஆட்டோல தான் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் மேல அந்த பொண்ணுக்கு லவ் வந்துருக்கு. ரெண்டு பேருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கிறது தெரிஞ்சு ரெண்டு பேரும் பார்க்காமலே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் கல்பனா அந்த ஆட்டோ டிரைவரை கோவில பார்த்து பேசுறா. அத கல்பனாவுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் பார்த்துட்டு அவ அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க, இப்போ பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு கல்பனா எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண வேணாம்னு சொல்றா. அதனால அந்த பையன் கோபமா இருந்துச்சு கிளம்பிறான். அப்போ ஒரு நாள் அந்த ஆட்டோ டிரைவர் டீ கடையில இருந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட சொந்தக்காரன் கிட்ட கல்பனா நல்லா இருக்காளான்னு கேக்குறான். அதுக்கு அவரு, அவ படிச்சு டாக்டரும் இன்ஜினியரும் ஆயிருவா, நீ ஆட்டோல இருந்து கார் வாங்குறதுக்கு பாரு, ஏன்னா நீ அவ கல்யாணத்துக்கு கார் ஓட்டணும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் அந்த பையன் கல்பனா கிட்ட, நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்றேனா, எக்ஸாம்க்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். அந்த பொண்ணு சரின்னு சொன்னதால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்த கல்பனாவுடைய அப்பாக்கு தெரிய போய் நேர்ல கோவிலுக்கு வந்து பார்த்தா அவங்க பொண்ணு தாலி போட்டுருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகி கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா வீட்டிலேயே இல்ல. சோ கல்பனா அந்த பையன் வீட்டுக்கு போயிடா. அங்க போய் அவளால ஒழுங்கா படிக்கவும் முடியல. கடைசியில எக்ஸாம்ல ரொம்ப கம்மி மார்க் வாங்கிறா. இந்த குற்ற உணர்ச்சியில அவ ஹஸ்பண்ட் தூக்குமாட்டி இறந்துறாரு. இப்போ காசு இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே அவ ஸ்கூலோட பிரின்சிபல் கேட்டு படிக்கிற பொண்ணுக்கு இந்த நிலைமையான பயங்கர ஷாக் ஆகிறாங்க.